Hello students, welcome to my channel. So in the video வந்து 11th standard English common quarterly exam question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. very important ஒரு வீடியோ and important questions சொல்றேன் quarterly examக்கு நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன படிக்கணும் and போயத்தில் அப்ரிசியேஷன் கொஸ்டின் என்னென்ன, அப்புறம் ERC எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். பேராகிராஃப்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு இன்னைக்கு நடந்த தமிழ் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த 21 வேர்டு இருக்குல்ல, 1 மினிட், இந்த 21 வேர்டு வந்து நீங்க எழுதுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் ஒரு மெட்டீரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க் வந்து. ஸோ அந்த பிடிஎஃப்ல உள்ள 1 வேர்ட்ஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் நான் ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட் kalvimini.online அந்த வெப்சைட்லயும் வந்து பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். 1 வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், எல்லா மெட்டீரியலும் இருக்கும், இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல 1 வேர்டை படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் 91 வேர்டு வரைக்கும் அதுல இருந்து வந்துடலாம். மேபி அந்த மெட்டீரியல்ல தான் இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலை ஒரு தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க 1 வேர்ட்ல 20 வாங்குறதுக்கு. இதுல வந்து உங்களுக்கு இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்கறாங்கல்ல, 3 சினானிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ். ஸோ இந்த 3 சினானிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 4 கொஸ்டின் புக் பேக் தான் கேட்பாங்க. புக் பேக்னா புக்கு பின்னாடி கிளாசரி பார்ட்ஸ் இருக்கும், அதுல கேட்பாங்க. மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் புக் இன்சைட்ல உள்ள ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதர்வைஸ் கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ ஐ திங்க் தமிழுமே இன்னைக்கு நிறைய பேர் ஈஸியா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து பாத்துக்கோங்க கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ 1 வேர்டை பொறுத்தளவு அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தபடி 2 மார்க் செக்ஷன் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 2 மார்க் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 2 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா who are they, who are he, ஷீங்கிறது யாரை ரெஃபர் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி இது அந்த பொயட் யாரு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின். ஸோ அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் 4 அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது 3 2 மார்க்கு. ஸோ இந்த 3 2 மார்க் அட்டென்ட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் படிக்கிறோம்னா 1 மினிட். ஸோ இந்த 3 2 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த மெட்டீரியல் கொடுக்குறேன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், பஞ்சுவேஷன், ரீரைட் த சென்டென்ஸு, இஃப் கிளாஸு, ஸோ அதுதான் கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ல இருக்கும். அண்ட் கல்விமினின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷுக்குன்னு தனியாக கிரியேட் பண்ண மெட்டீரியல் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ண வேண்டிய 3 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் 1 லைன் ஆன்சர், கீ ஆன்சரோட கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு லைன் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் இந்த பை சாட் கொஸ்டின், பார் சாட்டு அதெல்லாம் வந்து கொடுத்து கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பேராகிராஃபை பொறுத்தவரை நீங்கள் வந்து இது உள்ளது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிராண்ட் அந்த பார்ட்ரைட் ஆஃப் யூ லேடி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ குயின் ஆஃப் பாக்ஸிங், ஸோ இந்த 2ல இருந்து 1 வந்து கம்பல்சரி வந்துடும். ஸோ அதனால அந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. அண்ட் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போதும். இல்லை பேராகிராஃப் போயத்தில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை நல்லா படிச்சுக்கோங்க. பேராகிராஃபுக்கான ஆன்சருமே நம்ம கல்விமினி மெட்டீரியல் இருக்கும், ஷார்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சம்மரி நோட்ஸ் மேக்கிங்கு இதெல்லாம் வந்து ஈஸி தான். ஸோ பேராகிராஃப் ஓகே. சம்மரி நோட்ஸ் மேக்கிங் பாருங்க, சம்மரி விச் மீன்ஸ் ஆர், சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங் எழுத சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். ஸோ கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங்காக இருந்தால் நீங்கள் ரெண்டுமே யூ ஹேவ் டு ரைட் போத் சம்மரி அண்ட் நோட்ஸ். if in case questionல summary or notes making அப்படினா you have to write either summary or notes making. my choice வந்து notes summary எழுதுங்க, rough copy, fair copy, rough draft, fair draft போட்டு. ஏன்னா notes எழுதுனீங்க அப்படினா அதுல உங்களால அந்த பேசேஜை வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா நோட்ஸ் எடுங்க, இல்லாட்டி ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், சம்மரி எழுதிருங்க. ஓகேங்களா? அண்ட் ஸ்பாட் த எரர் மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். அதுல ஒரு 30 or 40 ஸ்பாட் த எரர் சென்டென்ஸ் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. எல்லாத்துக்கான பிடிஎஃப்மே மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேசேஜ், ரீட் த பேசேஜ், அதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன். ஸோ அது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்களே ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ த மானிட்டர் டிஸ்பிளே த மெனு அப்படின்னா விச் இஸ் கம்ப்யூட்டர், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ட்ராப் அவுட் த ஸ்கூலு, ஸோ அதுக்கு என்ன வரும்? அடுத்தது வி கோ அவே பஸ் டு பெங்களூர், அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க விச் இஸ் ட்ராவல். அண்டு மை கோல் இஸ் வின்னிங் எ கிராண்ட் ஸ்லாம், அது வந்து பார்த்துங்க விச் இஸ் ஸ்போர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரிலேவெண்டானதை வந்து நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ விச் இஸ் அக்ரிகல்ச்சர், ஸ்கூலுங்கிறது எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.